காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற சிற்பமான உருவம். இதன் பெயர் புருஷ மிருக வாகனம். இதன் கதை மிகச் சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. மகாபாரதத்தில் யுதிஷ்டிர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்த முடிவு செய்கிறார். அந்த யாகத்தை பூர்த்தி செய்ய ஒரு புருஷ மிருகத்தை கொண்டு வர வேண்டும். கிருஷ்ணர் பீமாவை அந்த மிருகத்தை தேடிக் கொண்டு வர கூறுகிறார். பீமன் அனுமனைச் சந்தித்து 3 ரோமங்களை தருகிறார். அவை அவன் கடினமான நேரத்தில் உதவும். பீமன் அந்த மிருகத்தை தேடி அதை யாகத்திற்கு வர சொல்லுகிறார். அந்த மிருகம், நான் வருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை என்று கூறுகிறது. நீ முதலில் ஓடு. நான் உன்னை துரத்தி அஸ்தினாபுரம் வரைக்கும் வந்துவிட்டால் நான் உன்னை சாப்பிடுவேன். இல்லை, நீ முன்னே போய்விட்டால் நான் உன் சொல்லை கேட்கிறேன் என்று. பீமன் ஓடத் தொடங்குகிறார். ஆனால் அந்த மிருகம் வேகமாக பீமனை பிடிக்க முயற்சி செய்கிறது. அப்போது பீமன் அனுமன் தரியிருந்த 3 ரோமங்களில் ஒன்றை கீழே விடுகிறார். அந்த ரோமத்திலிருந்து ஒரு சிவலிங்கம் உருவாகிறது. அந்த புருஷ மிருகம் அந்த லிங்கத்தைக் கொண்டு பெரிய சிவபக்தியுடன் பூஜை செய்கிறது. அந்த பூஜையை முடித்த பின் பீமன் பயணம் செய்து யாகத்துக்கு சென்று அதை வெற்றியடைகிறார். அந்த புருஷ மிருகம் அந்த யாகத்துக்கு சென்று அதை சரியாக முடித்து விடுகிறான்.